ஒரு சாங் இருக்குது வரணும்னு. சார் நான் வரணுமா கேட்டேன். நீ வரல நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன்னாரு. சார் நானே வந்துடுறேன் சார் பண்ணது. சார் கொஞ்சம் பின்னாடி வைங்க சார், இப்படி வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. லைக் அது மோர் ஆஃப் எமோஷன். கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப நீ இருக்கணும், கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் வர சாங் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. எனக்கும் அது ஃபஸ்ட் டைம் கிளைமேக்ஸில் சாங்கு அந்த எமோஷன் ரொம்ப எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக சரி சரி பண்ணணும். ஏன்னா டான்ஸ் பண்ணிடுறது ஈஸி, இந்த மாதிரி ஒரு சீனாக எமோட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. நல்லபடியாக நடந்தது. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் யார் டைரக்டர் விஷ்ணு அப்படின்னு. முகேஷ் சார் அப்படின்னா அவர் ஹிந்தி எப்படி நம்ம தமிழ், பட் அவருக்கு வந்து நம்ம ரிலீஜனை பற்றி, அந்த சிவனை பற்றி, அந்த கதையை பற்றி அவங்க எல்லாரோட ரொம்ப படித்து அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு, சிவனை தெரியும் நல்லா. ஸோ இஸ் எ பர்ஃபெக்ட் பர்சன் ஃபார் டைரக்டர். அப்புறம் அதே மாதிரி கேமராமேன், அமெரிக்கன் கேமராமேன், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட ஒண்டர்ஃபுல் கை. அப்புறம் எடிட்டரு அவங்கெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் சார் சார் சொன்ன மாதிரி அவங்க டான்ஸ் பற்றி சொல்ல முடியும். ஏன்னா அவர் 3 சாங்லையுமே இல்லை அவர். அதே மாதிரி அப்புறமா விஷ்ணு என் தம்பி மாதிரி, மோகன் பாபு சார் அண்ணன் பெரிய அண்ணன், இவர் சின்ன தம்பி. அதனால் ஐ லவ் ஹிம். மை பெஸ்ட் விஷஸ் டு விஷ்ணு. அப்புறம் ப்ரொடியூசர் அவங்க தான் அப்பா ஆஃப்கோர்ஸ். பட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து விஷ்ணு வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியும், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் மாதிரியும் அந்த இதே கொடுக்க மாட்டேன் ப்ரொடியூசரில். ஏன்னா நம்ம டெக்னீஷியனாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்வார். அவர் வந்து ப்ரொடியூசராக அவங்க அப்பா சைடு அப்படிலாம் இருக்க மாட்டேன், நம்ம சைடு தான் இருப்பார். அண்ட் செம்ம ஹார்ட் ஒர்க்கர். ஏன்னா நியூசிலாண்டில் அவ்வளோ குளிர் இருந்தது. கிரேட் சூப்பர் விஷ்ணு. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு நினச்ச மாதிரி உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி பிரீத்தி ரொம்ப அழகான வயல் அண்ட் ஆல்சோ வெரி டேலண்டட். ரெண்டும் அமைகிறது கஷ்டம். இவங்க புதுசாக இப்போது ஒன் மோர் டேலண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் பிரீத்தி, வெரி குட். அந்த கேமரா இப்படிலாம் ஒர்க் பண்ண சித்தார்த் தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். கிரேட் ஒர்க்கிங் வித் யூ சித்தார்த். அதே தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக கல்விங்கிற சொத்தை வந்து நம்ம அழிக்கவே முடியாதுங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக 120 குழந்தைங்களுக்கு வந்து கல்வி வந்து தத்தெடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பெருமை இவருக்கு தான் சேரும். நடிப்புலையும் சரி அவரோட திறமையை வந்து நம்ம நிறைய படங்கள்ல வந்து பார்த்துருப்போம். அப்படி ஒரு பெருமைக்குரிய ஒரு நபர் இன்னைக்கு சிவபெருமானோட பெருமையை வந்து விஷ்ணு எடுத்து சொன்னா எப்படி இருக்கும்? சிவா வைஷ்ணவ். இதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஸோ கண்ணப்ப நாயனார் அவரை பத்தி சொல்றதுக்காகவும் சிவபெருமானோடைய மிகுந்த சக்தியை வந்து சொல்றதுக்காகவும் இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஜென்ரலாக மீடியா முன்னாடி பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஆனால் இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரெஸ் மீட். பெருமையாக இருக்குது, அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான், மெட்ராஸ், சென்னை. ஒரு லெவலுக்கு தமிழ் பேசுகிறேன். ரொம்ப வருஷமாக இங்கே இல்லாதனால கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு என்னை மன்னிக்கணும். ஸ்க்ரீன் பின்னால் மீடியா முன்னாடி இல்லாமல் கரெக்டாக தமிழ் வரும், அது சில கலோக்கியல் தமிழ் வரும். அதனால் அது கேமராஸ் முன்னால் பேச முடியாது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ ஆன் தட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு வந்திருக்க all media, my heartfelt wishes and thank you very much for coming. 15 வருஷம் முன்னாலே நான் நடிகனா ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்தே யோசிச்சிருந்தேன், ஏதோ ஒரு நாள் தமிழில் படம் பண்ணணும், தமிழில் மூவி ரிலீஸ் ஆகணும்ட்டு எனக்கு
ரொம்ப வருஷம் ஆகுது. இன்னைக்கு அந்த லார்ட் சிவாவோட பிளெஸிங்ஸ்னால கண்ணப்பா ஏப்ரல் 25th ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் நான் தமிழில் இந்த படத்துக்கு வந்து சொல்கிறது ஐம் வெரி வெரி ஹாப்பி. பேர் எல்லாரும் பற்றி சொல்லணும்னா எனக்கு நேரம் போதாது. பட் இன்னைக்கு ஸ்டேஜில் இருக்கிறவங்க பற்றி நான் ஐ வுட் லைக் டு தேங்க். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சரத்குமார் அங்கிள். மணிக்கணும் நான் அங்கிள் அண்ணான்னு பேசிட்டு எதுக்குன்னா நான் சின்ன வயசுல எல்லாரும் பார்த்து பழக்கம் வச்சு இன்னைக்கு வந்து சார் மேடம் வந்து பேச முடியாது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ ஹார்ட் லக் வந்தேன். சரத் அங்கிள் வந்து நான் ஒரு 15 வருஷம் முன்னால் 2011 நான் போய் ரிக்வெஸ்ட் கேட்டேன் அங்கிள் ஒரு படம் பண்ணான்ட்டு. அப்போதுலேருந்து வருஷம் கேட்டுட்டு இருந்தால் இப்போ பண்ணார். இப்போ கூட எங்கள் அப்பாவுக்கு மேலே மரியாதை லெவலில் தான் பண்ணார். சொன்னேன். அண்ட் தென் பிரபு அண்ணா, பிஃபோர் பிரபு அண்ணா ஆகிய எனக்கு ஒரு சரத் அங்கிள் அவர் சொன்னார் 7 மணிக்கு வித் மேக்கப் இருக்கணும்ட்டு. நாங்கள் ஒரு 100 டேஸ் ப்ளஸ் நாங்கள் நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம். இந்த ஷூட் ஆன் டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 days ஆன் டைம் போச்சுன்னா அந்த டைமிங் செட் பண்ணதே சரத் அங்கிள். He's a legend in his own right. அவர் நான் 9 மணிக்கு வரேன் வித் மேக்கப் 2 hours ஆகுது மேக்கப் பண்ண நினச்சா nobody will be able to say no. ஆனால் அவர் 7 மணிக்கு வராது, அவரோட முன்னால் இருக்கணும்னு இதில் நாங்கள் ஓடி போயிருந்தோம். and I have to thank him very much for that. and then பிரபு அண்ணா நேற்று அந்த ஜோக் தெரிஞ்சது, திருப்பி நான் எங்கே சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அப்பா வந்து அண்ணான்னு சொல்கிறாரு, என்னை வந்து தம்பின்னு சொல்கிறாரு. நான் சித்தப்பான்னு சொல்லுமா அண்ணான்னு சொல்லுமா அவரை எனக்கு கரெக்டாக கன்ஃபியூஷனாக அண்ணாலேயே ஸ்டிக் பண்ணுறேன். நான் சின்ன பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் டான்ஸ் கூட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்க முன்னால் வளர்ந்தவனா எவ்வளோ சொன்னாலும் கம்மி தான் இருக்கும் பிரபுனை பற்றி. அவர் இன்னைக்கு வந்து ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணுற தேவை கிடையாது. ஆனால் அவர் வந்து அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நான் வந்து பண்ணார். 2 வாட்டி வந்தார் நியூசிலாண்டுக்கு. இட்ஸ் வெரி லாங் வெரி டயரிங் ட்ரிப். அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் எதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணி அண்ணாவை ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போனேன்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கள் டைரக்டர் முகேஷ் குமார் சிங் சார். அவர் ஒரு ஃபிலிம் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டிவி சீரிஸ் எடுத்திருக்காரு அவர். அவரை நான் கூப்பிட்டு சார் நீங்கள் பண்ணோன்னா அவர் பண்ணார். நான் நிறைய டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன், கிரேட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சம் கிரேட் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். இவர் கூட இருக்கிற எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் நான் எப்பவுமே ஒரு நடிகனாக எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் போதெல்லாம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் த ஹெல்ப் முகேஷ் சார். தேங்க்யூ சார். அண்ட் ஆந்தனி, நான் காக்கா பார்க்கும்போது வந்து ஆந்தனி ஒரு ஃபேன். அவர் அதில் எடிட் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த படத்துக்கு அவர் வந்து பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் அவரை கேட்டேன். அண்ட் ஜெனரல் ஒரு படத்தை அவர் ஒரு 1 weekல எடிட் பண்ணி முடிச்சிட்டார். அவர் இந்த படம் ஒரு வருஷமாக எடிட் பண்ணின்னு இருக்காரு. You showed how sincere and helpful he was. And thanks Anthony, for spending 1 year on this project. And cameraman Siddharth and I are like brothers. And I thank Siddharth. Now he's அவர் இந்த படம் பண்ண தேவையில்லை. அவர் இஸ் an established cameraman and a very successful director கூட. அவரை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செகண்ட் ஷெட்யூல் நியூசிலாந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸிங் வந்து பண்ணோம் அண்ட் ரிக்வெஸ்ட் பண்ண அவர் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் இந்தியாவில் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் சிவன் பார்வதியோட சீக்வன்ஸ் ஷூட் பண்ணும்போது அவர் வந்தார். ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் Siddharth. And the last I saved up for Preeti. Preeti is a very talented girl and a very hard-working girl. And பெருமைப்படுறேன். இன்னைக்கு initially I thought Preetiயை நாம தான் லான்ச் பண்ணுறோன்னு நினச்சோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே she accepted to
more films, and those are released. But I'm really proud that, we are able to launch a very, very good talent. And mark my words, she will be one of the, considering that, the way she behaves now, she keeps behaving like that. You will be one of the biggest stars, and I pray Lord Shiva for that to happen. Thank you very much. And April 25th படம் ரிலீஸ் ஆகுது. கண்ணப்பை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம், எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போது எங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து April 25th தான். The hard work of our labor will be there. And I pray and I hope I have the blessings of everybody. Thank you. Thank you, sir. Thank you so much. Once again, Kannappa team